இந்த ஒரு மகிழ்ச்சி நாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால கர்த்தர் நம்மளை கிருபையாய் காத்து வந்திருக்கிறான். ஒருவேளை ஜனவரி மாதத்தை பார்த்தது போல இருந்தது, இந்த 7வது மாதத்தை நம்ம என்ன செய்ய போகிறோம்? முடிக்க போகிறோம். என் அன்பு பிள்ளைகளே, இந்த நன்னாளில், இந்த மனமகிழ்ச்சி நாளில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அருமையான வார்த்தையின் மூலமாக உங்களை திருப்திப்படுத்த போகிறான். யோவான் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் கிருபையின் மேலே கிருபை பெற்றோம். அவருடைய பரிபூரணத்தினால நாம் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அன்பு பிள்ளைகளே, அதான் அதிகாலை இருட்டோடு நம்ம பார்க்கும்போது அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்கிறோம். நீங்கள் ஒருவேளை அதிகாலை ஜபத்தில் அவருடைய கிருபை இருக்கும்போது, அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளும் போது தான் அந்த நாள் முழுவதும் நம்மளுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான், என்னை கண்டடைகிறவன் ஜீவனிடத்தில் தயவையும் கிருபையும் பெற்றுக்கொள்கிறான். அப்போ ஆண்டவரிடத்துல வரும்போது தயவும் கிடைக்கிறது, அவருடைய கிருபையும் கிடைக்கிறது. என் அன்பு பிள்ளைகளே, இந்த நாளில் இந்த கிருபை இல்லாததுனால எத்தனை பாடுகள், எத்தனை நெருக்கங்கள், எத்தனை வியாதிகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை மரண கண்ணிகள். ஆனால் என் அன்பு பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆண்டவருடைய பாதத்தில் அந்த கிருபையை பெறும்போது நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பான். ஒருவேளை பவுலப்போஸ்தலரை பார்க்கும்போது அவருடைய சரீரத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டது. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு? என்னுடைய பலவீனத்தில் உம்முடைய கிருபை போதும்னு சொல்கிறார். என்னுடைய பலவீனத்தில் உம்முடைய பலன் பூரணமாய் விளங்குன்னு சொல்கிறார். உம்முடைய பலன் பூரணமாய் விளங்குன்னு சொல்கிறார். ஏன்னா அந்த பலவீனத்தில் ஆண்டவருடைய பலன் பூரணமாய் விளங்குறது. அப்போ அவருடைய என் கிருபை உனக்கு போதும்னு சொல்கிறாரு. என் அன்பு பிள்ளைகளே, கர்த்தரை நோக்கி பார்க்கிறார். அவர் அந்த சிறையில் அடைக்கப்படும் போது தான், அடைக்கப்பட்டிருக்கும் போது தான் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்றாரு. அப்போ தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்குன்னு சொல்கிறார். ஏன் பலவீனத்தின் மத்தியிலையும் என்னுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். நான் உனக்கு பூரண கிருபையை தருவேன் என்று சொல்கிறார். இந்த நாளில் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற என் அன்பு மகனே, வியாதியோடு இருக்கீங்களா? ஒருவேளை குறுக்கு உளைச்சல், கால் நடக்க முடியாத பலவீனம், உங்கள் சரீரம் முழுதும் நடக்க முடியாத பலவீனம், ஏதோ ஒரு அபயம், பாதிக்கப்பட்ட நிலைமையில நடக்க முடியாதபடி குன்றி தோய்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? தோய்ந்து போய் இருக்கிறீங்களா? கர்த்தரை நோக்கி பாருங்க. பவுலப்போஸ்தலர் எவ்வளோ பலவீனத்தின் மத்தியிலையும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறார். அவருடைய கிருபை அவரை தாங்கியது, அவருடைய கிருபை அவரை பலப்படுத்தியது. என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்குன்னு சொல்றார். என் அன்பு பிள்ளைகளே, அவர் கிருபையின் மேல கிருபையை பெற்றுக்கொண்டார். இந்த நாளில் நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கீங்களா? கர்த்தருடைய பொன்முகத்தை பாருங்க. அவருடைய கிருபை உங்களை பலப்படுத்தும், அவருடைய கிருபை உங்களை தாங்கும், அவருடைய கிருபை உங்களை தப்புவிக்கும். என் அன்பு பிள்ளைகளே, கலங்காதீர்கள், விசுவாசத்தோடு இருங்க. நிச்சயமா கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருக்கும். ஒருவேளை நாம் அந்த பூமியில் பாவத்தில் தான் வாழ்ந்து கொண்டு இருந்தோம். ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் என்ன செய்கிறாரு? கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது கர்த்தருடைய ஈவு. அல்லது நீங்கள் பாவத்தில் தான் கடந்திருப்போம். இன்னைக்கு ஒளியான சேற்றுக்களை கடந்த நம்மளை அவருடைய கிருபை என்ன செய்தது? கல்வாரி இரத்தத்தால் கழுவி ரட்சிப்பை கொண்டு வந்தது. அதனால தான் இன்னைக்கு என்ன செய்கிறோம்? ஒரு திருப்தியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அவருடைய கிருபை நம்மளை என்ன செஞ்சது? ரட்சித்தது. என் அன்பு பிள்ளைகளே, கலங்காதீர்கள், விசுவாசத்தோடு இருங்க. நிச்சயமா கர்த்தர் உங்களை ரட்சிப்பா, உங்கள் பலவீனத்தை மாற்றுவா, உங்கள் போராட்டத்தை மாற்றுவா, உங்கள் தரித்திரத்தை மாற்றுவா. அவருடைய கிருபை உங்களை நடத்தும், அவருடைய கிருபை உங்களை பலப்படுத்தும், அவருடைய கிருபை உங்களை பரிசுத்தப்படுத்தும், அவருடைய கிருபை உங்களை பாதுகாக்கும். ஜெபிப்போமா? கிருபை வேண்டுமே, உன் கிருபை போதுமே, உன் கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. உன் கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே, இயேசுவே. பரிசுத்தம் உள்ள தகப்பனே, உங்களுக்கு நன்றி ராஜா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற என் அன்பு மகனே, உடைந்து போன உள்ளத்தோடு இருக்கிறியா? தோய்ந்து போன மனுஷருடைய வார்த்தையால வேதனைப்பட்டு
தோய்ந்து போற இருதயத்தோடு இருக்கிறியா மகனே, மகளே, நீ யாராயிருந்தாலும் கர்த்தரை நோக்கி பார். அவருடைய கிருபை உன்னை பலப்படுத்தும், அவருடைய கிருபை உன்னை தாங்கும், அவருடைய கிருபை உன்னை எல்லா சூழ்நிலையிலிருந்து விலக்கி காக்கும். அவருடைய கிருபையே உன்னை வழி நடத்தும். பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்கள் நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். என்னென்ன தேவைகளோடு இருக்காங்களோ, என்னென்ன போராட்டத்தோடு இருக்காங்களோ, அத்தனை தேவையும் என் பிள்ளைகளுக்கு சந்தித்து கொடுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.